வணக்கம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:44 தனது சொந்த வீடான கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த கிரக பெயர்ச்சி கணிக்கப்பட்டு உள்ளது. சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் காலபுருஷ 2ஆம் இடமான ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையால் காலபுருஷ 6ஆம் இடமான கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையால் காலபுருஷ 9ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கிறார். கிரகங்களில் சனி கிரக பெயர்ச்சியை பற்றிய எதிர்பார்ப்பு எப்போதும் அதிகமாக இருக்கும். ஒரு ராசியில் அதிக வருடம் நின்று ஜீவனத்தை நிர்ணயிப்பவர் என்பதால் சனி பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் உள்ளது. தற்போது கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்லும் சனி பகவான் நமக்கு நல்லது செய்வாரா என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அது அவரவர்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தே அமையும். ஒரு ஜாதகர் இந்த ஜென்மத்தில் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கிறாரோ அதை விதிப்படி நடத்துபவர் சனி பகவான். ஒருவர் எந்த மனத்தாங்களும் இன்றி நன்றாக இருக்கிறார் என்றால் அவருடைய சுய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் சனி கிரகத்தின் பங்களிப்பு சாதகமாக உள்ளது என்று பொருள். அதே நேரத்தில் சதா சர்வகாலமும் நிலையான தொழில், உத்தியோகம், நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்றால் சுய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் சனி பகவானின் தாக்கம் உள்ளது என்று பொருள். எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறு சிறு வேதனை அளிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அப்பொழுது ஆறுதலாக இருப்பது பரிகாரங்களே. ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள், ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பரிகாரங்களை செய்வது வழக்கம். ஒவ்வொருவரும் தனது அன்றாட வாழ்வில் சில எளிய பழக்க வழக்கங்கள் மற்றும் முறையான வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது நல்ல பலன்கள் நடக்க துவங்கும் என்பது நம்பிக்கை. முதலில் அவரவர் குலதெய்வத்தை பிரார்த்திக்க வேண்டும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை பிரபஞ்ச சக்தியிடம் ஒப்படைக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போது கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் வேண்டும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் வீட்டில் தினமும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் நாமங்களை உச்சரிக்கலாம். லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்வோடு இருக்கும். எதிர்வினைகளின் பாதிப்பு இருக்காது. அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். அசைவ உணவுகளை சாப்பிடும்போது அந்த பட்சிகள் மற்றும் விலங்குகளின் கர்மாவையும் நாம் கலந்து சாப்பிட நேரிடும். தினமும் இயன்ற தான தர்மங்கள் செய்யலாம். குறிப்பாக பட்சிகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவிடுவது, வீட்டில் செடிகளுக்கு தண்ணீர் விடுவது அதிக நன்மையை ஏற்படுத்தும். இதுபோன்ற எளிமையான பழக்க வழக்கங்கள் மற்றும் வழிபாடுகளை செய்வதன் மூலம் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் அடுத்த 2½ வருடத்திற்கு வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி நிலவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.